Hello friends, welcome back to my channel krithikrish family vlogs. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா நம்ம நார்மலா அரிசி மாவுலாம் வச்சு புட்டு பண்ணிருப்போம். இன்னைக்கு வந்து அரிசி மாவையும் கோதுமை மாவையும் வச்சு நெய் புட்டு எப்படி பண்ணலாம்னா இந்த வீடியோல பார்க்க போறோம். இது 10 நிமிஷத்துல ஈஸியா செஞ்சிரலாம். டேஸ்டும் வேற லெவல்ல இருக்கும். வாங்க இது எப்படி பண்றதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இது பண்றதுக்கு 1/2 கப் சர்க்கரை எடுத்துக்கோங்க. 1/2 கப் துருவன தேங்காய், 1 கப் கோதுமை, 3/4 கப் அரிசி மாவு, நெய் தேவையான அளவு, சுடு தண்ணியாக எடுத்துக்கோங்க பிசையறதுக்கு. இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் 3/4 கப் அரிசி மாவு, 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக சுடு தண்ணி தெளித்து பிசைஞ்சுக்கோங்க. இது நீங்கள் அதிகமாக தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா கொலன்னு ஆயிரும் மாவை. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு ட்ராப்பாக இல்லைன்னா ஸ்பூன் வச்சு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தெளித்து பிசைஞ்சிட்டு உங்களுக்கு கையில் பிடிச்சிங்கன்னா நல்லா பிடிக்க வரணும். கொழுக்கட்டை மாதிரி உதிர்த்து விட்டிங்கன்னா நல்லா உதிர்ந்துடணும். நான் காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ இந்த மாதிரி பிடிக்க வரணும். இப்படி நீங்கள் நசுக்கி விட்டிங்கன்னா அழகாக உதிர்ந்து போகணும். இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி புட்டு வேக வைக்கிறதுக்கு. அப்புறம் ஒரு இட்லி துணியை நல்லா தண்ணியில் நனைச்சிட்டு நல்லா புழிஞ்சிருங்க. புழிஞ்சதுக்கப்புறம் அதில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மாவை இதில் கொட்டிடலாம். இதில் சேர்த்துட்டு நல்லா கேப் இல்லாமல் இதை மூடி வச்சுருங்க. இப்போ ஒரு ஸ்டீமரில் நான் தண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் இட்லி பாத்திரத்தில் கூட வேக வைக்கலாம். ஒரு 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த அளவு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மாவு தூக்கி இதில் வச்சு ஒரு லிட் போட்டு மூடி வச்சிடலாம். இது ஒரு 20 நிமிஷம் போல் வேகட்டும். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம் வெந்துருச்சான்ட்டு. இப்போ பாருங்கள், நீங்கள் கையில் எடுத்து இப்படி நசுக்கி பார்த்தீங்கன்னா இப்படி சப்பையாக ஆகணும், உதிர்ந்து போகக்கூடாது. இப்போ கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ நம்ம எடுத்து இதை ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக உதிரியாக வந்திருக்குன்ட்டு. இதுதான் கரெக்டாக வெந்திருக்குன்னு அர்த்தம். இதுக்கு நீங்கள் நாட்டு சக்கரை கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி சக்கரை தான் இருந்துச்சு, அதனால் சக்கரை யூஸ் பண்ணிக்கிறேன். உங்கள் இனிப்புக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. அப்புறம் அந்த 1/2 மூடி தேங்காவை அதில் துருவி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. இது நெய் ஊற்றாமலும் நல்லாயிருக்கும். நெய் பிடிக்காதவங்க நெய் அவாய்ட் பண்ணிடுங்க. நெய் பிடிச்சவங்க நீங்கள் எவ்வளோ நெய் வேணாலும் சேர்த்து சாப்பிட்லாம், டேஸ்ட்டாக இருக்கும். இது நல்லா கலந்து விட்டுருங்க. பாருங்கள், நெய் புட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள். கண்டிப்பாக எனக்கு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு. என்னோட ரெசிபீஸை நானே சாப்பிட்டு சொல்கிறத விட நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் எப்படி வந்ததுங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு கொஞ்சம் திருப்தியாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். அப்புறம் நிறையா வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்கு ஏதாவது ரெசிபீஸ் வேணும்னா அதையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் நெக்ஸ்ட்டு போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். அது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.